ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி 18ஆம் தேதி 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடம் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபராக கருதப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார். குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் அவ்வளவு சிறப்புகள் உண்டு. தனக்காரகன் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதே போல ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை குரு பகவான் கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கும்பம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணம் உள்ள சனி பகவான் ஆவார். கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க, கடின உழைப்பாளிகள், ஆழமான அன்பு உடையவர்கள், அதாவது மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கோளாறு உடையவர்கள் பாருங்க இந்த கும்பராசிக்காரர்கள். அதே போல கூட்டம் சேர்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். தங்களுடைய அன்பால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல தற்பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். தற்புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். தங்களது ஓயாத உழைப்பால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். சரி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 11க்கும் அதிபதி. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் பாருங்க 6ஆம் இடத்துல இன்னும் ஒரு வருஷம் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அவர் குரு பகவான் வீட்டில் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத சனியாக தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்குள்ள ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்குள்ள ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வதனால ஒரே குழப்பம், எதிலையும் பாருங்க ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏமாறாமல் இருக்கணும். ராசிக்குள்ள ராகு இருக்கிற வரையும் அதாவது ஈஸியா ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல பாத சனியில யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். சரி, குரு பகவானுக்கு வருவோம். குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார். இந்த 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்க இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு இதெல்லாம் ஓரளவு கொடுத்திருப்பார். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த இப்போ ஏகசனி இருந்ததுனால, ராசிக்குள்ள ராகும் போனதுனால, குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்ததுனால என்ன ஒன்றுனா பெரிய ஒரு இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் தோல்விகள், அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரே சமயத்தில் ஜென்மசனி, ராசிக்குள்ள ராகு, இப்படி பல பாருங்க கஷ்டங்கள்
ஏன் அப்படின்னா எல்லாம் பாவக்கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தீங்க. அதனால் எங்கே போனாலும் இழப்பு ஏமாற்றத்தை நிறைய பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். இப்போவும் கும்பராசிக்காரர்கள் ராசிக்குள்ள ராகு இருக்கிற வரையும் இந்த 2026 11வது மாதம் வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏமாறாமல் இருப்பது நல்லது. அதே போல் பாருங்க, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். அந்த இடத்துல பாருங்க, குரு பகவான் உச்ச பலத்தில் அமர்வது உங்களுக்கு எதிரியினுடைய பணம் உங்களுக்கு சேரும். அப்போ உங்களுக்கு எதிரினுடைய பணம் வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தவங்க சொத்து சேரும் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துல குரு இருப்பது உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் தான் இருக்கிறார். அந்த குரு 6ஆம் இடத்துல உச்சப்பலம் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு கோணத்தில் 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக குருவுக்கு கோணத்தில் சனிக்கு கோணத்தில் பாருங்கள் கிரகங்கள் இருப்பது நல்லது. குருவுக்கு கோணத்தில் சனியும் சனிக்கு கோணத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு 5ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருப்பதனால பாருங்க, உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து அதிகார பதவி வரும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு 5ஆம் இடத்துல குரு இருப்பது உங்கள் ராசிக்கு அதிபதியோட குரு இணைந்து இருப்பது போல ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த குரு பயிற்சினால கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பதவி? முக்கியமாக பணப்புழக்கம் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானுக்கு கோணத்தில் இந்த குரு அமர்வதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். திடீர் பதவிகள் வந்து சேரும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த 2026-27 கும்பராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உயர் பதவி அதிகார பதவி இதெல்லாம் வந்து சேரும். இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்கும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும். குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைவதனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு கோணத்தில் குரு அமர இருக்கிறார். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். உங்கள் ராசிக்கு அதிபதியே வந்து குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி கோணத்தில் 5ஆம் இடத்துல பாருங்க, உங்கள் ராசிக்கு அதிபதி சனிக்கு 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பணவரவு, திடீர் பதவி, திடீர் அதிர்ஷ்டம், பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம், நீண்டகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திடீர்னு வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை, அரசாங்க யோகம், அரசியல் பதவி, இப்படி பாருங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சொந்த தொழிலில் விருத்தி, புது தொழில் அமைப்புகள், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், இப்படி பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதிக்கு கோணத்தில் இந்த குரு பகவான் உச்சப்பலம் பெறுவது. சரி, அதே போல குரு பகவான் பாருங்க நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வார். குரு பகவானுக்கு பார்வைகள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்திற்கு விடுகிறதோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். அப்ப குரு பகவான் பாருங்க உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்ப 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு புது தொழில் அமையும், புதிய உத்தியோகம் அமையும். அதே போல உங்களுடைய கௌரவ அந்தஸ்து உயரும். அதே போல உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் குழந்தை தெரிக்கும். அதே போல வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். இப்படி சொல்லாங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குலதெய்வ பூஜை, மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கொடுக்கும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அடுத்தது குரு பகவான் நேரடியாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது வழக்கு, இடம், பூமி, கட்டடம், வெளியூர், வெளிநாடு. அப்போ யாரெல்லாம் வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். சுபகாரியம் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். முக்கியமாக கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, குரு பகவான்
தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே உங்க ராசிக்கு அதிபதி சனி இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அழுத்தங்கள் மாறும். ஒரு கம்பீரம், மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், திடீர் கௌரவ பதவி, அதிகார பதவி, கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வரும் உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஏன் அப்படின்னா இப்ப ஜென்ம சனியும் உங்களுக்கு பாருங்க விலகி தற்போது பாத சனி நடக்குது. பாத சனி, சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டே இருக்கிறார். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். உங்க ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் 2027 ஜூன் வரை இருப்பார். அப்ப இன்னும் 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருப்பார். அப்ப அந்த குரு வந்து தற்போது உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்ப உங்களுக்கு நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம், நல்ல பணப்புழக்கம், திடீர் உயர் பதவி, கௌரவ பதவி, இன்னும் சொல்ல போனா எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கையில முன்னேற்றம், வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க கும்பராசிக்காரர்கள். மேலும் ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வதனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கும், ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும். நீங்க தான் விழிப்பா இருக்கணும். மொத்தத்துல இந்த குரு பகவான் பயிற்சினால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு உறுதியா நம்பலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க, குரு பகவானுக்கு தனி சந்நிதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இதுவும் பாருங்க ஒரு குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.